Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்தி சுருக்கம். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 22 காளை அடக்கிய வீரருக்கு கார். பொங்கல் பண்டிகையொட்டி இன்று மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடந்தது. மொத்தம் 3090 காளைகளை உரிமையாளர்கள் பதிவு செய்திருந்தனர். 1849 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்திருந்தனர். காளைகளுக்கும் வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தகுதியான காளைகளுக்கும் தகுதியான காளையர்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டது. அமைச்சர் மூர்த்தி, கலெக்டர் பிரவீன்குமார், மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் ஆகியோர் போட்டியை துவங்கி வைத்தனர். முதல் சுற்றில் இருந்தே போட்டி விறுவிறுப்பாக நடந்தது. வாடிவாசலில் திமிரி வந்த காளைகளை தீரமுடன் வீரர்கள் அடக்க முயன்றனர். வீரர்களிடம் பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் பரிசு மழை பொழிந்தது. களத்தில் நின்று விளையாடிய காளைகளை பார்வையாளர்கள் வெகுவாக ரசித்தனர். மொத்தம் 12 சுற்றுகள் நடந்தன. 937 காளைகள் களம் கண்டன. இதில் 300 மாடுகள் வரை பிடிபட்டன. 22 காளைகளை அடக்கிய வலையங்குளம் பாலமுருகன் ஒட்டுமொத்த போட்டியின் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டார். அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. 17 காளைகளை அடக்கி அவனியாபுரம் கார்த்தி 2வது இடமும், 16 காளைகளை அடக்கி அவனியாபுரம் ரஞ்சித் குமார் 3வது இடமும் பிடித்தனர். சிறந்த காளையாக விருமாண்டி பிரதர்ஸ் காளை முத்துக்கருப்பன் தேர்வானது. காளை உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டது. காங்கிரஸ் திமுக கூட்டணி டவுட் தான், பொடி வைத்து பேசும் பழனிசாமி. போராட்டத்தில் ஈடுபட்டு ஆசிரியர் ஒரு இறந்திருக்காரு. அது இந்த தைப்பொங்கல் ஏற்கனவே நான் வந்து ட்விட்டர்ல கொடுத்திருக்கேன். இந்த ஆட்சியில அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதை நிறைவேற்ற வேண்டும்னா போராடிட்டு இருக்கிறாங்க. வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் எண்ணி இருக்க வேண்டும். வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள், வாக்குறுதிப்படி அவர்கள் வாக்குறுதியை பெற்று விட்டார்கள், ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். அதனால அந்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அவர்கள் போராடிட்டு இருக்காங்க. சில கட்சிகள் வரும், அந்த உடனே நாங்க சொல்றோம். அது எப்படி எல்லாம் பகிரங்கமா சொல்ல முடியுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையான கட்சி. நாங்களாம் ஒன்னா சேர்ந்தா நாங்க தேர்தலை சந்திக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இந்த கூட்டணியில இருக்குமா இருக்காதா என்பது சந்தேக நிலைக்கு வந்துட்டு. புதிதாக அறிவிச்சிருக்க ஓய்வூதிய திட்டத்துல வந்து அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டதா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்ப பழைய ஓய்வூதிய திட்டமா வேணும் இருக்காங்க. அதாவது இந்த ஓய்வு திட்டத்தையே ஒரு நாடகம், உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட திட்டத்தை அப்படியே பூசி ஒரு நன்மை வைக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை இன்றைய முதலமைச்சர் அரங்கேறியிருக்கிறார். ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தை தான் இந்த அரசும் அறிவிச்சிருக்கு. வேற என்ன புதுசா எதுவுமே இல்லை. ஒண்ணு ஒரு சில மாற்றங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு அதுல பிரைஸ் இண்டெக்ஸ் இருக்குது. இதுல வந்து அகவலப்படி கொடுக்குறாங்க. அதுதான் மாற்றம், வேற எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எதுவுமே புதுசாக இல்லை. அவர்களும் கேட்பது, திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். பழைய ஓய்வு திட்டத்துல அரசுடைய பங்களிப்பு இல்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைய தினம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்துல பங்களிப்பு இருக்குது. இதுல என்ன இவர்கள் புதுசா வந்து மாற்றி கொடுத்துக்கிறாங்க? அவர் கேட்ட கோரிக்கை இந்த அரசு நிறைவேற்றலையே. வேண்டுமென்றே திட்டமிட்டு சில சங்கங்களை இன்றைக்கு அதுல ஆதரவு கொடுத்துட்டு இருப்பதா எனக்கு தெரியுது. ஆனா பெரும்பாலான அரசு இதை ஏற்கவில்லை. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட ஓய்வு திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஓய்வு திட்டத்தில் வேற எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு தான் என்னுடைய பார்வை. தெளிவா நான் வந்து அறிக்கையின் வகையில தெளிவு. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. அதெல்லாம் கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி. பிரதமர் மோடி பொறுத்த வரைக்கும் எது நடக்குமோ அதான். விஜய் நடித்த ஜனநாயகனுக்கு சோதனை மேல் சோதனை, சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் மனு தள்ளுபடி. தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் குறித்த தேதியில் வெளியாகவில்லை. படத்தை மறு ஆய்வுக் குழுவுக்கு அனுப்ப தணிக்கை வாரியம் பரிந்துரைத்தது. இதை எதிர்த்து பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டில் முறையிட்டது.
ஜனநாயகன் படத்துக்கு UA சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி உத்தரவிட்டார். இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் அப்பீல் செய்தது. அன்று மாலையே தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டது. வழக்கம் 21ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. ஹைகோர்ட் தடை உத்தரவை எதிர்த்தும் சென்சார் சான்று வழங்க உத்தரவிடக் கோரியும் சுப்ரீம் கோர்ட்டில் பட தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. அந்த மனுவை நீதிபதிகள் இன்று தள்ளுபடி செய்தனர். இந்த வழக்கை விசாரிக்க விருப்பமில்லை என்று தெரிவித்தனர். சென்சார் சான்றிதழ் விவகாரத்தில் ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சென்னை ஹைகோர்ட்டையே அணுகுமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேல்முறையீடு மனுவை சென்னை ஹைகோர்ட் 20ஆம் தேதிக்குள் விசாரித்து தீர்ப்பு அளிக்கவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. 29 மாநகராட்சிகளில் ஓட்டுப்பதிவு நிறைவு. மகாராஷ்டிரா உள்ளாட்சியில் செல்வாக்கு யாருக்கு? மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி நடக்கிறது. சமீபத்தில் அங்கு நடந்த கிராம பஞ்சாயத்து நகராட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியே அமோக வெற்றி பெற்றது. இந்நிலையில் மும்பை, தானே, புனே, நாக்பூர், சோலாப்பூர் உள்ளிட்ட 29 மாநகராட்சிகளுக்கான உறுப்பினர்களை தேர்வு செய்ய இன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. இதில் பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், உத்தவின் சிவசேனா, ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா, காங்கிரஸ், AIMIM, சரத்பவாரின் NCP உட்பட பல முக்கிய கட்சிகள் களம் கண்டன. 20 ஆண்டுகளாக தனித்து செயல்பட்ட உத்தவ், ராஜ் தாக்கரே சகோதரர்கள் இந்த தேர்தலில் கூட்டணி அமைத்து ஒருங்கிணைந்து களம் இறங்கினர். மாநிலத்தில் பிற மாநகராட்சிகளில் பாரதிய ஜனதா கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகள் தனித்தனியாக களம் கண்டாலும் மும்பை மாநகராட்சியில் மகாயுதி கூட்டணி என்ற பெயரில் பாரதிய ஜனதா, சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் இணைந்தே களம் கண்டன. நாட்டிலேயே வர்த்தகம், பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மும்பை மேயர் பதவியை எப்படியும் பிடிக்க வேண்டும் என்ற கணக்கில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியாற்றின. அந்த வகையில் மும்பையில் மொத்தம் உள்ள 277 வார்டுகளிலும் இன்று அமைதியான முறையில் ஓட்டுப்பதிவு நடந்தது. 1 கோடிக்கும் மேலான வாக்காளர்கள், 1700க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் என மும்பை தேர்தல் களம் களை கட்டியது. இன்று காலை துவங்கிய ஓட்டுப்பதிவு மாலை நிறைவடைந்தது. அதேபோல் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் தேர்தல் விறுவிறுப்பாக நடந்தது. முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், துணை முதல்வர் ஷிண்டே, அஜித் பவார், RSS தலைவர் மோகன் பகவத், முன்னாள் முதல்வர் உத்தவ் தாக்கரே, பாலிவுட் பிரபலங்கள் என பலரும் ஓட்டளித்தனர். தேர்தல் அமைதியான முறையில் நடந்ததாக ஆளுங்கட்சிகள் தரப்பில் கூறப்பட்ட நிலையில் தேர்தல் மை அழிப்பு, வாக்காளர்கள் பெயர் நீக்கம் என எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்தன. இன்று பதிவான ஓட்டுகள் நாளை 16ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாக உள்ளன. மும்பை மாநகராட்சி இதுவரை சிவசேனாவின் ஆதிக்கத்தில் இருந்து வரும் நிலையில் அந்த கட்சி ஷிண்டே, உத்தவ் என இருவர் தலைமையில் பிரிந்ததால் தற்போதைய தேர்தலில் யார் பக்கம் செல்வாக்கு உள்ளது என்பது தெரியவரும். அதேபோல் மும்பை மேயர் பதவியை எப்படியும் தங்கள் வசம் வைக்க வேண்டும் என பாரதிய ஜனதா தீவிரமாக களப்பணியாற்றியுள்ளது. மொத்தமுள்ள 29 மாநகராட்சிகளில் 26க்கும் மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி வெல்லும் என முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். காளைக்கு பயந்து தொற்றிய கூட்டம், மொத்தமாக சாய்ந்த இரும்பு தடுப்பு, சுவரை தாண்டி பெண்கள் கூட்டத்தில் பாய்ந்த காளை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆத்திக்காடு வடக்கூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மஞ்சு விரட்டு நடைபெற்றது. சுற்றுவட்டார மாவட்டங்களைச் சேர்ந்த 300 காளைகள் பங்கேற்றன. ஒன்றன் பின் ஒன்றாக சீறி வந்த காளைகளை இளைஞர்கள் மடக்கி பிடித்து பரிசுகளை தட்டி சென்றனர். பிடிபடாமல் தப்பிய மாடுகளுக்கும் பரிசு கிடைத்தது. அருமையான புடி வீரர். கையோட போது ரோப்பட தள்ளிங்க. களத்தில் நின்று விளையாடிய காளை ஒன்று திடீரென பாய்ந்ததால் பயந்து போன இளைஞர்கள் கூட்டம் மொத்தமாக இரும்பு தடுப்பு மீது தொற்றியது. இதனால் பாரம் தாங்காமல் இரும்பு தடுப்பு சாய்ந்ததால் அனைவரும் கீழே விழுந்தனர். அற்புதமான மாடு, அற்புதமான மாடு, அருமை, சூப்பர் மாடியா. அப்படி இருக்கணுமையா மஞ்சள். பேரிக்காடு பத்திரம், மாடியா மாடு விளையாடுறியா, மாடு விளையாடுதா.
போதுமையா மாடு மஞ்சள் நிறைஞ்ச சிங்கா சொன்னல நான் சொன்னல பேர்காடு சாயுதுன்னு பேர்காடுல ஏறாதுன்னு கேட்கிறீங்க. மாடுபிடி வீரர்களிடமிருந்து தப்பிக்க முயன்ற மற்றொரு காளை திடீரென சுவற்றை தாண்டி பெண்கள் கூட்டத்தில் பாய்ந்து ஓடியது. மாடு முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வேடி வைக்காதீங்கப்பா யாரும் வேடி வைக்காதீங்க. அந்த மாடெல்லாம் ஒரு ஆள் அடக்க முடியுமாயா? அவர் தலையடிச்சு சூப்பரியா 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 ஓயா. காலை வேறு ஆதி ஒரு நிமிஷம் பண்ணுங்க மாட்டா அப்படி. சரி 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 மாடு வெட்டி விட்டது. மாடு அவுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாடு அவுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பெண்கள் பக்கம் தாவி இருக்கு மாடு. மனமுருகி பாடிய ஸ்டாலின் வைப் வித் எம்கேஎஸ் என்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இசை கலைஞர்களுடன் இணைந்து பாடிய வீடியோ வெளியாகியுள்ளது. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நான் முதலான் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை.